இருக்கிறது நானும் கேட்டுட்ருக்கிறது நீங்கள். இட்ஸ் மீ ஹீராஸ் டைரிஸ். வெல்கம் டு அவர் சேனல். என்னம்மா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பக்ரீத் பண்டிகை இல்லையா? பெருநாள் தொழுகை வந்து எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியமில் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய இடத்துல நடந்துச்சு. ஸோ இங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4:15 ஆகுது. அதுலேயே அவ்வளோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மணிக்கெலாம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது என்னுடைய முதல் பெருநாள் கத்தாரில். அதுவும் இந்த மாதிரி ஸ்டேடியமில் போய் தொழுகிறதும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த தூரத்தில் முட்டை மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் ஸ்டேடியம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்துட்ருக்கோம். கரெக்டாக தொழுகையில் நின்றுவோன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்க்கிங் தான் போய்கிட்டு இருக்கோம். கீழே எல்லாமே ஃபுல்லாச்சு. ஸோ செகண்ட் லெவலில் தான் வந்து இப்போ பார்க்கிங்காக போய்கிட்டு இருக்கோம். நிறையா கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருந்துச்சு. நிறைய இடத்துல தொழுகை நடக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ஸ்டேடியம்ன்றதுனால பார்க்கிங் ஆல்ரெடி நிறையா இருக்கும் இல்லையா? ஓகேவாக இருந்துச்சு. ஸோ முதல்ல காரை பார்க் பண்ணிவிட்டு எங்கே போகணும் முதல்ல எங்களுக்கு தெரியல. ஸோ நிறையா என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. அவங்கள கேட்டு கேட்டு வேகமாக போயாச்சு. பார்க்கிங்லேருந்து ஸ்டேடியம் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு வழியும் தெரியாது இல்லையா? கேட்டு கேட்டு போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் எங்கெங்கேயோ நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நம்ம ஸ்டேடியத்துக்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக வந்து அப்போ தான் எல்லாருமே தொழுகை நிற்கிறாங்க. வேகமாக போய் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நல்லபடியாக பெருநாள் தொழுகை தொழுது முடிச்சாச்சு. இப்போ எல்லோரும் எப்படின்னா ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்புறம் மற்றவங்களுக்கு வந்து சலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டேடியம்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக வரும்போதே நின்றுட்டதுனால நாங்கள் அப்படியே வெளியவே நின்று தொழுதாச்சு. வெளியும் நிறையா பேர் தொழுதுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளால் ஸ்டேடியம்குள்ளே போக முடியல. பாப்போம் உள்ளே போய் பார்க்க முடியுதாங்க. தொழுகையை முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கொண்டு வந்த ஸ்வீட்ஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாகவும் இருந்தாங்க. ரைஸாக்கா அன்றைக்கி சரியான சாக்லேட் வேட்டை. என்னன்னா ஸ்டேடியம்குள்ளே நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேடியம் உள்ளேருந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியே வரவங்க மட்டும்தான் உள்ளே போய் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே போக நம்மளால் முடியாது. நம்ம வந்தது தொழுகைக்காக நல்லபடியாக ஒரு தொழுகையை முடித்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டேடியத்துலேருந்து கிளம்பிட்டோம். லைட்டாக பசிக்குது. போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்.
ஒரு கிளப் சாண்ட்விச், அப்புறமா வந்து சிக்கன் பொதி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. அதுவும் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் அந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்ற ஜோரில் ஒரு விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். என்னென்னா சாண்ட்விச்சை வந்து ஸ்டெடியாக இருக்கணுன்றதுக்காக அதில் வந்து டூத் பிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் கவனிக்காமல் போட்டு கடிச்சிட்டேன். நல்ல வேளை சைடில் கடிச்சதுனால அந்த டூத் பிக் எதுவும் வாயில் இறங்கலை, இல்லைன்னா பெரிய சம்பவம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளப் சாண்ட்விச் நிறைய லேயர் இருக்கிறது சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக டூத் பிக் சொருவி இருப்பாங்க போல். ஸோ நம்ம சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும். கத்தாரில் வந்து ஈதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஈவினிங்கில் அதை தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஈத் செலிப்ரேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.